ஓரம்டா ஸ்டாண்டர்ட் கவனிடு உமது பக்தியை நாம் ஏற்றோம். இருந்த போதிலும் நமது நவரத்தின கஜிதம் பொருந்திய திருக்கோயில் முன்பதாகத்தானே நம்மை அடர்ந்த பக்த கோஷிகளுக்கு ஏதேனும் கொண்டிருக்கிறது எந்த வழி கிடையாது. யாரும் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே அஸ்தம திதியிலே யான் தேவைக்கும் வசுதேவருக்கும் மகனாக ஜன்மமெடுத்து பூமா தேவியின் பூமாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பூவார கண்ணனாக யாம் பிறந்து அண்ணா பலராம சக்கரவர்த்தி எனக்கு முன்னவரும் எமக்கு பின்னவராக விளங்கும் என்னருமை தங்கை சுபத்ரா தேவியும் பெருமையோடு அண்ணா வடமதுராபுரியை அரசாட்சி புரிந்து வருகிறார். அண்ணவருக்கு பின்னவராக நான் இருந்து அவரிடம் மொழிகளை நன்றாக புரிந்து யாம பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்றாடும் நியமனங்களை முடித்து அண்ணாவின் திருவடியை வணங்கி அதன் பிறகல்லவா எங்களுடைய சேவை செய்வது வழக்கம். ஆனால் இன்றைய தினத்தில் அது விரைவதாக நான் அழைக்கும் முன்பதாக ஓடோடி வர காரணம் என்ன? அண்ணா பலராம சக்கரவர்த்தி உன்னை வரும்படி உத்தரவு சாமி. என்ன இந்த கண்ணன் நான் சென்று அண்ணாவை வணங்குவதற்கு முன்பதாக நீ ஓடோடி வர காரணம் என்னை அழைத்து வரும்படியாக அழைத்திருக்கிறார். சாரி, அழைத்தார் என்ற தடை சொல்லலாமா? வாரேன் என்று சொல் அண்ணாவிடத்தில். உடனே செல், புறப்படு போகலாம்.
மாதவன், ஓ, தம்பி கண்ணா என்று உன்னால் உன்னால் ஒரு காரியம் இருக்கிறாரு. ஆமா அது எந்த ஊர்ல தெரியலையே. என்ன ஒரு- பஸ் ஏறி போகணுமா, என்ன இல்ல கூட்டுல போகணுமா, இல்ல நடந்து போகணுமா? மாதவன் ஓ, அண்ணா உரைப்பது அப்பேற்பட்ட காரியம் அல்ல. ஆ, ஏதோ மங்கள காரியமாக முகமலர்ச்சியோடு கண்ணா என்று உன்னால் ஒரு காரியம் இருக்கிறது என்று இருக்கிறார். ஆமா. அதை கேட்டால் அல்லவா தெரியும். ஓ, அண்ணா அண்ணா பார்த்தாயா மாதவன், சாமி. என்னால் என்ன காரியம் அதை நான் சொன்னால் செய்கிறேன் அண்ணா என சொல்ல கேட்டபோது நமது வெண்ணால் சுபத்திரைக்கு மனம் உரிய நான் நினைக்கின்றேன். கல்யாணம் பண்ண போறாரா? அப்பா. ஓ, தங்கையோ தக்க பருவத்தை வாழ்த்திருக்கிறார். ஆமா. அதற்கு நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளாவது நாம் பேசியிருக்கணும் ஒன்னிடத்துல. எங்க நீ வயசுல சின்ன ஆளு, ஆமா நான் கட்டிக்கார் பையன். ஆமா. நமக்கு அந்த யோசனை வரல. நம் இருவருக்கும் அந்த எண்ணங்கள் இருந்ததா? வரல. முன்னவராக விளங்கும் எனது அண்ணா ஆமா. தக்க பருவத்தில் அடைந்த தங்கைக்கு உச்சவழிகளை செய்யும்படியான திருமணத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக காலகாலத்துல தைக்கணும். ஆனால் தங்கைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து அண்ணாவுக்கு வந்த எண்ணம் ஆமா. நம்ம இருவருக்கு வந்ததா? வரல சாமி. சரி, ஒருவருக்கு என்ன வருதுன்னா வருதுன்னா மாப்பிள்ளைய பார்க்காம இந்த திருமண செய்தி எடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ள பாத்துருப்பாரு. அதெல்லாம் ஆ. அண்ணாவை கேட்டுதான் பார்க்கலாம். ஆமா, அப்பதான் தெரியும். அண்ணா சாரிதான் யாவும் சரிதான், சொல்வது சரிதான், யாவும் சரிதான், நமது தந்தை புகுந்தே மனமாறுங்க. அண்ணவனங்கால் முடிதுரிய நின்று எங்கேற்க இதர் வந்திருக்கின்றார். நமது அருமை தங்கைக்கு எங்கனம் மாப்பிள்ளை என்று கேட்டார். சாந்த துரியனுக்கு அந்த சாந்த துரியனுக்கு விதுர மகாராஜா வந்து விதுர மகாராஜா பெண் கேட்க வந்திருக்கிறார். லாட்டரி சீட்டை பிடி அடிக்கணும். நாங்களோ இத்தாரு நம்ம ஆடு மாடு மேய்க்க வேண்டியதே விடு. இதை சொல்ற போது இல்ல இல்ல சாமி, ஏன் சொல்றேன்? ஏன்? ராஜா எப்பேற்பட்ட ஆளு? எப்பேற்பட்ட பணக்கார ராஜாங்க. ஆமா. அவர் கை வச்சா மொத்தம் வந்துட்டே விடுமா. அப்பேற்பட்ட தனவேக இத்தாரு நம்ம ஆடு மாடு மேய்க்க முடியுமா? ஆனால் ஓ. அடித்தாலும் நமக்கு இப்படி அளவா லாட்டரி அடிக்க வேண்டும். ஆனா சாமி, பெரிய இடத்து சம்பந்தம். லாட்டரி அடிச்சுட்டான். ஆ. ஆனா குழந்தைங்க தாலி கட்டிட்டு போச்சு. தண்ணி மொண்டு கொடுத்து தாலி எடுத்து. தாய், என்னடா இது? என்னடா இது? என்ன அபச்சாரம்? யாரு கொடுக்க போறோம்? ஆ. துரியோதன மகாராஜா அவங்க அண்ணன் எத்தனை பேரு? அவங்க 99 பேரு, 100 பேரு. 100 பேர். இவன் தான் முதல் ஆளு. ஆமா. மச்சனமாருக்கு 99 பேரு. வந்துட்டாங்க. நம்ம குழந்தை சும்மா இருக்குமா? என்ன செய்யும்? அது வாயினோர் வச்சுன்னு சும்மா இருக்காது. தண்ணி மொண்டு 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 குத்துதுன்னா அப்ப மாட்டி அடுத்த பசங்க என்ன பண்ணுது? கேட்டி ஆணில் மாட்டி. எத்தனை வேலையாட்கள் இருக்கிறார்கள். என்னத்தியா? அவர்களெல்லாம் இந்த வேலையை செய்வார்கள். நம் அவளை போல தங்கைக்கு ஒரு கஷ்டம் வந்து கேட்டி ஆணில மாட்டினுங்க. அதனால் முன்னாடி முன்னாடி ஏர் வேலைக்கு போனா மச்சான் 2:30 மணிக்கு ஓடியாரா. முன்னாடி நான் தாலி கட்டி வச்சு போட்டு மறந்துட்டு மாமான்றான். பரவாயில்லையே. அது உங்க குடும்பத்தில் நடக்கலாம். இது ராஜா வீட்டுக்கு சமாச்சாரம். நீங்க குளிக்கும் போது கேட்டி வச்சிருவாளாம். அண்ணா அவரை- ஏண்டி கேட்டி வச்சிருக்காட்டேன் போட்டு குளிச்சு ஆகி போவாது அதனால கைட்டு வச்சிடறாங்க அப்படின்னு அவ சொல்றான். அது குடும்பம் அவங்களுடைய சௌகரியம். அது அவங்க குடும்ப விவகாரம். அதான். ஆனால் என் அருமை தங்கை அப்படி இருக்கு இல்லையே. ஓ சரி விடுங்க. ஆதலால் அண்ணா உரைத்த வார்த்தை இது ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா சந்தோஷம் யாவும் தம்பி கண்ணா, அந்த துரியோதன மகாராஜனுக்கு பெண் கேட்க
விதுரர் நம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார். பெண் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இதற்கு முன்பதாகவே துரியோதன மகாராஜாவுக்கு பெண் தர வேண்டும் ஒரு எண்ணம். நம்முடைய அத்தை பிள்ளைகள் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். ஆமாம், 105 பேரில் குருபில்லை பிள்ளைகளில் யாராவது ஒருவருக்கு நம்முடைய தங்கையை கொடுக்க வேண்டும். குருகுல மைந்தர்களுக்கு யாராயிருக்கும் நம்ம தங்கையை கொடுக்கணும் அப்படி என்று இதற்கு முன்பதாக எனக்கு ஒரு விருப்பம். நீங்கள் நினைப்பதற்கும் விதுர மகாராஜா வந்ததற்கும் பெண் கேட்டதற்கும் சரியா போச்சு. சொல்லிட்டேன். பயமை சொன்னா தெரியுமா? எப்படிடா காக்கா உட்காரத்துக்கும் பணம் வாங்கி வைத்துனாங்களே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவர் வந்து பொண்ணு கேட்கறதுக்கும் ஆமா சொல்லிட்டேன். ஆமா அவ்வளவுதான் மகாராஜா சொல்லிட்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா தம்பிய ஒரு வார்த்தை ஒரு ஒப்புக்கு கேட்கலாமே, ஏன்னா கூட பிறந்துட்டானே, ஒரு வார்த்தை கேட்கிறோமா இல்லையா? அதனால உனக்கு கேட்கலான்னு தம்பி இந்த ஒப்பான வார்த்தை மட்டும் எதற்கன்னா முன்னவராகி நீங்களே பார்த்து அந்த முடிவு எடுக்கப்படாத. அதனால என்னடா எடுக்க போதே கல்யாணம் ஆவாதா? ஏன் ஆவாது? சாமி சொன்னாங்க, நான் சொல்லல. என்ன சொன்னா என் தம்பி? அண்ணன் சந்தோஷமே கண்ணாச்சி பீதமே சமரசமாய் செய்வோமே எனக்கு சம்மதமே ஆசத்தினாரு. ஆசத்தின்னு இந்த கல்யாணம் ஆகாதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால உட்காந்துட்டேன். ஆசத்தியம் என்றால் நடக்காத கல்யாணத்துக்கு நான் என்ன கிடையாது. ஆவாதா? அவங்க அண்ணா ஆசத்தியம் சொன்னாம இப்படி சொல்லக்கூடாதுங்க. இப்படியா போய் ஒரு மெட்டுவாங்க. அப்படி ஒரு மெட்டு மெட்டுங்க ஒரு கோபத்துல அப்படி மெட்டு. சத்தியம் என்றால் ஆகாது என்ற அர்த்தமா? இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தியும் அருமையான ஒரு இல்லத்தை ஏற்படுத்துகிறாருங்க. சக்கரவர்த்தி ஆமா, அதுல யாரு பேர் முன்ன வரும்? என்னுடைய பேர் தான் முன்ன வரும். முதல்ல பெரிய ஆள் பேர் தான் வரும். ஆமா, அப்ப பலராம சக்கரவர்த்தி கண்ணனும் சொல்லணுமா, கண்ணனும் பலராம சக்கரவர்த்தி சொல்லணுமா? பலராம சக்கரவர்த்தியும் கண்ணனும் தான் சொல்லணும். பலராம சக்கரவர்த்தியும் இந்த கண்ணனும் அழகான ஒரு இல்லம் ஏற்படுத்துகிறார்கள். ஆமா, அந்த இல்லத்தின் முதுமனை புகுவிடாதற்கு பெரியவர்களுக்கு அருமையாகத்தானே பத்திரிகை கொடுக்கிறார்கள். ஆமா, அனைத்து பெரியவர்களும் வருகிறார்கள். வீட்டில் முகப்பாக நின்று ஆகா இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தியும் என்ன அற்புதமாக இந்த மாளிகை ஏற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆச்சரிய குறியோடு பேசுவார்கள். இப்படி சொல்லக்கூடாதுங்க. 2 பேரும் சேர்ந்து ஆமா பெரியவங்க இவங்களுக்கு பத்திரிகை வைக்கிறீங்க. ஆமா, வராங்க, குடும்பம் போறத பாக்குறாங்க. ஆமா, சாப்பிடுறாங்க போய் கை கேக்குறாங்க. ஆமா, திரும்பி இப்படி வீட்டு பார்த்தாங்கன்னா ஏன்னா போகும்போது வீடு எப்படி இருந்து பாக்கலாம், வெளிய இருந்து பார்த்தா ஒரு பெருமையா இருக்கும். ஆமா, என்ன சொல்லுவாங்க? பாரா இந்த அடிமுடி பசங்க நம்ம கேட்டு ஓட்டி ஆடி பேசி கத்துக்கு என்னடா எங்களை பார்த்து இடைமுட்டு பசங்கன்னா சொல்லுவாங்க. உங்களை விட பெரியவங்களா? ஓஹோ, வயது மூத்தவர்கள். ஆமா, பாரா இந்த பசங்க நம்ம கேட்டு ஓட்டி ஆடி பேசி கத்துப்பா. ஆமா, இவ்வளவு கட்டி பிடிச்சிங்களா? ஓஹோ பேஸ் பேஸ், ஓஹோ பேஸ் பேஸ் கவனிடா அண்ணா. ஒன்னில் வாழ்ந்துக்கிட்டே போவோம். அது அப்படியே போடும். அப்படியே ஓஹோ என்ற வார்த்தை உயர்ந்து கொண்டே செல்லும். ஓஹோன்னு சொல்றேன் தம்பி சொன்னா. ஓஹோ 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 அருமையாக வீடு கட்டி ஓஹோன்னு சொன்னா உயர்ந்து கொண்டே போகும். நம்மருமை தங்கையை பெண் கேட்க வந்திருக்கிற ஆள் யாருன்னா? பெண் கேட்க வந்திருப்பவர் மதுரை மொழியுடைய மது தீரம் மாநிலம் குழந்தை வேகம் போகுது. ஆமா, வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகுது. வெள்ளிக்கிழமை காலையில திருமணம். சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அடுத்து வீட்டுக்கு வரல. என்னடா வேகமே பெண் போகுது. வெள்ளிக்கிழமை திருமணம், சனிக்கிழமை அழைச்சிட்டு வந்துருதா? ஞாயிற்றுக்கிழமைங்க சனிக்கிழமை இருக்கு. சனிக்கிழமை ஒரு நாள் இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டு வந்துரும். ஆமா, ஏண்டா என்ன மதுரை மொழியுடைய மது தீரர் மாநிலம் எங்கும் புகழும் விதூரர் அவர் வந்து நாம் அதிடம் புகழ்ந்து கேட்பதினால் உகர்ந்து இந்த கல்யாணத்தை கெடுத்துடுவோம் மகிழ்ந்து. நீ வயசுல பெரிய. ஆமா, நீ நின்னுங்க. ஆமா, அவரு உக்காந்துக்கிறாரு. நாங்க குடம்மா இது நடந்த காவல்கார கேலி செய்வே போச்சு.
அண்ணா என்னன்னா சந்தேகம் இந்த கல்யாணத்தை கெடுத்துருன்னு அதை நான் கெடுப்பேன் அண்ணா கெடுப்புனா எப்படி சொல்ல நம்மளவை தங்கையை விதுர மகாராஜா பெண் கேட்டு வந்திருக்கிறார். ஆமா துரியனுக்கு கொடுக்கிற விவகாரத்தை நான் கெடுப்பேன். கெடுக்க மாட்டோம் உனக்கு தெரியாது. நம்மருமை தங்கை பெரிய இடத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. இல்லையா இல்லையா இல்ல இல்ல உனக்கு இருக்கிற எண்ணம் சவுண்ட் அப்படியே படால்னு வரணுங்க. உனக்கு இருக்கும் அந்த எண்ணம் எனக்கு இல்லையா? சாமியில அப்புறம் அண்ணன் தம்பி என்ன சண்டை என்ன ஒண்ணு கெல் எடுத்து அச்சு பண்ண ரத்தம் வர அடிக்கணும். ஏதோ கலகம் செய்யணும்னு நினைக்கிறான். அதனால் இல்லையா காதலி மூக்கல ரத்தம் ஓய்வணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அப்படி அடிக்கணும். என்ன இப்படி அடிக்கிறீங்க தம்பி கண்ணா? உன்னுடைய விருப்பத்தை சொல்லு. பார்த்து திரும்ப நடக்கிறேன்டா. அண்ணா சந்தேகம் என்ன சரி இல்லை மீது தடையில்லை தாங்கள் நிற்கும் பொழுது தம்பியாக விளங்கும் வார்த்தை உனக்கு ஒரு சந்தேகமா? ஆமா அந்த காவல்காரன் பேச்சு கேட்கற இந்த தம்பி பேச்சு கேட்க மாட்டியானா? அவனுடைய நம்ம ஒற்றுமையை கலைக்க வேண்டும் என்றே ஒரு கங்கணம் கட்டி வந்திருக்கிறான். யார் இந்த கொல்ல பையனா? ஆமா கண்ணனும் பலராம சக்கரத்தை ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒற்றுமையை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் இந்த புவியிலே ஜன்மம் எடுத்து வந்திருக்கிறான். அப்படியா சொல்ற? ஆமா காவல்காரா முதல்ல அந்த மூலையில உக்காருங்க. அது இப்படி இல்ல இப்ப இந்த மூலையில வந்து உக்காருச்ச. மகாராஜா உன் தங்கச்சி தாலி கட்டினாங்க போய் வாய்ந்தா எனக்குன்னா ஆமா இல்ல அறுத்து போட்டு வந்து கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து அறுத்து போட்டு வந்தா இன்னும் அறுத்து போட்டு வேற எதுவும் நல்ல வார்த்தையும் வாயில வராதா? தம்பி அடி பார்த்தா இல்ல என்ன காரணம்? சந்தேகம் என்ன சரியில்லை மீது சரியில்லை தாங்கள் நிச்சம் போல்வோது. அந்த பிஸ்கட் துணி கரெக்டா சபாஷ் நம்பர். அண்ணா தங்கை இன்று தார் அண்ணா தங்கை சுபாஜிரையை திங்கள் குல மன்னனுக்கு இங்கிதமா கெடுக்கிறாரு. துரியோதன மகாராஜா கொடுத்தா சச்சிமேத கணக்கு எடுத்துட்டு அண்ணா துரியோதன மகாராஜா நம்முடைய தங்கை கொடுத்தால் அந்த திருமணத்தை கெடுத்துரும் சொன்னாமா? அண்ணா இந்த துரியோதன மகாராஜாவுக்கு நம் அருமை தங்கை தருவது நான் கெடுப்பேன். கெடுக்க மாட்டேன் உனக்கு தெரியாது. நீ சொல்ற மாத்தி மாத்தி பேசும்போதே மயங்கிடுறேன். கெடுப்புனும் போது பட்டாலும் ஒரு அடி கொடுக்கணும். ஓஹோ சொல்லும் போதே பட்டுன்னு கெடுக்க மாட்டான்னு நான் வரைக்கும் கோயில் போன ஆறாமா சொல்லி துரியோதன மகாராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும்போது அந்த எண்ணம் எனக்கு இல்ல. இல்லையா? ஏன் முதல்ல இல்லையான்னு சொன்னா இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லையா? என்னடா காரணம்? அண்ணா தம்பி கண்ணா என்ன ஏன் கேட்கின்றேன்? இந்த சின்னவராகிய கண்ணனை வேலைகளை நீ செய்ய வேண்டுமா எனது அருமை அண்ணா? என்ன அந்த கொள்ள போய் பண்றானவா? அங்க எதுக்காக போய் அவன் நிறுத்திட்டு வந்தேன்? மற்றவரு பெட்டிக்காரு மகானகாரு மிருதங்காரு எல்லாருமே நிறுத்திட்டு மகானகாரு நிறுத்திட்டு மிருதங்காரு பொட்டிக்காரு எல்லாரும் தாளகள்ல ஏன் கஷ்டப்பட்டு எல்லாம் உனக்காகதான். என்ன தப்பு தப்பா சொல்ற அடிக்க ஓடியாரு. சாமியார் தான் எய்த்து மாத்தி மாத்தி பாடுறாரு. இப்ப நான் தப்பா சொல்றேன் இல்ல சாமியார் தப்பா சொல்றாரு கிட்ட வந்து கேளு. அப்ப என்ன அடிக்கிறதுக்கு வா. அண்ணா என்ன ஏன் கேட்கின்றீர்? பாத்தியா எல்லாம் உனதிடையே இது எல்லாம் உனதிடையே அண்ணா என்ன அண்ணா நம்மருமை தங்கை சுபத்ரா தேவியை யாருக்கு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். யாருக்கு? துரியோதன மகாராஜாவுக்கு கொடுக்க போறேன். அந்த பொருளாக மன்னன் துரியோதன
நடிச்சுக்கிறான் அடப்பா, ஏண்டா? இந்த கரமாத்துக்கு நான் அப்படியே வர மாட்டேன். டேய், டேய், அடப்பா. கல்யாண வீடு கரமாந்திர வீடாங்க நானடி கல்யாண வீடு போய் கரமாந்திர வீடுன்ற அவளை தூக்கி போய் தண்ணியில போறாங்க. அப்ப தண்ணியில போட்டா எங்கிருந்து வரும்? என்ன சொன்ன உங்ககிட்ட என்ன தம்பி எப்படி போறான்னு ஒழுங்கா கேள்ற கவனிட்டான். சாமியார் எழுத்து மாத்தி மாத்தி பாடுறாரு. கிட்ட வந்து கேளு மகாராஜா. ஆமாண்டா. உனக்கா கஷ்டப்பட்டு பொட்டிக்காரு மெட்டுக்காரு மகனு கரெக்டா சொல்லிட்டு வந்தேன். ஆமா சொன்னா இல்லையா? ஆமாண்டா. எப்பா, எல்லாம் என்னுடைய தம்பி பாடுவதற்கும் மேலகால வாசிப்பதற்கும் உற்சாகமா இருக்குடா. அடப்பாயா. டேய், 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 டேய். என்னடா ஆச்சு? என்னடா இப்போ? பின்ன பின்ன என்ன? அண்ணா என்னையே கேட்கின்றேன். சத்தியமா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் ஆகல. நான் ஒன்னா சொல்றேங்க, ஜெயின்னு சொல்றேன். அவன் எத்திரி போட எத்துமே கொடுத்தாலும் ஏழத்துல சரி. அவன் அண்ணா என்னையே கேட்கின்றேன். ஆமா. ரெண்டாம் கட்டம் பாய் பைத்தியாருமே. டேய், டேய், அடப்பா, பைத்தியக்காரன். பண்ணின பின்ன ஆ. இதில் எல்லாம் முன்னத்திட்ட இஷ்டம். இதற்கு இனிமேல் எனக்கு தான் கஷ்டம். இந்த கல்யாணத்தை எடுத்து செய்ய போற ஆள் யாரு? என்ன இந்த கல்யாணத்தை தலைமையேற்ற முடியும் நான் தான்டா. அப்ப உனக்கு தானே கஷ்டம். எனக்கு தான்டா பெருத்த கஷ்டம். அவருக்கு என்ன கஷ்டம்? அப்பா அண்ணா பண்ண கேதனன் மன்னன் துரியோதனன் நமது சின்னவளை தார இத விடு. ஆ. கல்யாணத்துல உனக்கு என்னடா கஷ்டம்? ஓ, இப்ப பாரு. வாங்க. ஏய் தம்பி கண்ணா, இந்த திருமணத்துல உனக்கு என்னடா அப்பேற்பட்ட கஷ்டம்? என்னடா கஷ்டம்? பசங்க மால் சித்திருக்காது எப்படி? ஏண்டா எனக்கு தான் எவ்வளவு பெரிய கஷ்டம். உனக்கு என்னடா கஷ்டம்? டேய், சொல்லு. டேய். டேய், டேய். அப்படி டேய், டேய், டேய். பத்தியா? எனக்கு தான் ரொம்ப பத்தியா? கஷ்டமா? ஓ, இப்படி தலைமையில தட்டி சிரிக்கிறேன்னு என்ன காரணம்? என்ன காரணம்? உன்னை பைத்தியக்காரன்னு சிரிக்கிறேன். அண்ணா தம்பி கண்ணா, என்னடா கஷ்டம் என்று கேட்கிறாயே? ஆமா. முன்னவராக நீங்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கும் இந்த கல்யாணத்துல உனக்குதான் கஷ்டம் எனக்கு தான் இஷ்டம். பாரு, என் தம்பி கஷ்டம்ன்றான், ஆமா. நீ நஷ்டம்ன்ற. டேய், உனக்கு என்ன கஷ்டம்? அஸ்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கும் திருமகா ராஜா நம்மருமை தங்கையை வெங்கேற்க மூணு பேர் வந்திருக்கிறார். வருவாங்க. வெங்கேற்க வந்திருக்கிறார். என்ன? உன்னுடைய ஒப்புதலோடு தங்கையை தருகிறோம் என்று ஒப்புத்தாம்பலத்தை மாற்றி விட போகிறீர்கள். ஆமா. மாற்றி விடாய் கண்ணா, ஓடி வாங்க. டேய், ஆமா. கண்ணா, ஆ. ஓடியாடா. ஒரு காலத்துல ஓடு. ஆமா. ஒரு 2000 3000 பத்திரிக்கை ஓடு. இப்படி நெம்லிக்கா ஓடு. ஆ. ஒரு 10 15 வாய்மாரி சொல்லு. ஆமா. இப்படி பணம் பார்த்துக்க ஓடு. ஆ. ஒரு 4 வண்டி இறப்பிட்டு வாங்க. டேய், டேய், டேய். 4 வண்டி இறம்பிட்டு எதுக்குடா? டேய், எட பாவி, டேய். அவங்க சிரிக்கிறாங்க, நீங்க நடிக்க வராதுங்க. இல்ல 4 வண்டி இறம்பிட்டு சொல்றிய? நம்ம நாட்டுல கோயில் நெருங்கிது. ஓஹோ. மனப்பொங்கல் வைக்கணுமா நம்முடைய நாட்டிலே ஆலயங்கள் அதிகமாக இருக்கிறது. கோயில் நெருங்கி அப்ப இறம்பிட்டு நெறி பிடிக்கும். முறைப்படி இறந்து பிடிக்கும். பிடிக்கும். ஆமா. இப்படி வாழைஜாக்க ஓடு. ஆ. தாலி வாங்க. டேய், 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 டேய். தாலி செய்து வாங்கி வர்றதுவா? ஆமா. தாலி வாங்கினா மங்கள வார்த்தையாக நம்ம கையில துட்டு கொடுக்குறோம். ஆமா. அவன் நம்ம கையில கொடுப்பான். ஆ. நம்ம என்ன பண்ணோம்? அத வாங்கிட்டு தான் வரணும். அதுதான் நான் சொன்னேன். இல்லப்பா, தாலியை செய்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லணும். ஏன்னா வாங்கணும் அது வேற வார்த்தை. எனக்கு சரி, இந்த ஆமா. வேலையை உட்கார்ந்து கொண்டே விடப்பட்டவர் யாரு? நான் தான். நீதானே? ஆமா. அதை ஆடி ஓடி கஷ்டப்பட்டு செய்யற ஆள் யாரு? செய்யற ஆளு நீ தான்டா. அதனால தானே எனக்கு கஷ்டம்னு சொன்னேன். ஓஹோ. சரி, என்ன மருஜா. உனக்கு தான் நஷ்டம்? எனக்கு தாங்க நஷ்டம். என்ன நஷ்டம்? சின்ன குழந்தைல இருந்து 3 பேர் வச்சிருந்தோமா? ஏய், ஆட இடுப்புல தூக்கி குழந்தையில நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறேன். ஏதா குழந்தையில இருந்து நீ தூக்கி வச்சிருப்ப. ஆமா. உனக்கு எதுனா வேலை வந்த அரசாங்க வேலை. என்னுடைய தம்பி தம்பி. கண்ணா சாமி கிட்ட கொடுப்பேன். ஆமா. சாமியார் போயிருந்தானே எங்கன்னா போயிடுவாரு. ஆ. அவரு என்கிட்ட குடுத்துட்டு போவாரு. அப்ப நீ வச்சு அப்ப நான் வளர்த்து வச்சிருந்தேன். டேய், டேய். குழந்தைய வச்சுட்டு வளர்த்து வந்தேன்னு இப்ப சொல்லு. அது கல்யாணம். ஆமா. ஒரு பத்திரிக்கை போடுறீங்க. ஆ, ஆ. கட்டியார் பையன் இருந்தா கூட ஆமா. எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுப்பே கொடுக்க மாட்டியா? ஏன்னா பின்ன கொடுக்காம இருக்க முடியும். சும்மாவா கொடுப்பேன்? உனக்கு ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு கொடுத்துட்டு. குடும்பத்தோடு திருமணத்துக்கு வந்துருங்கப்பா. இது பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆமா. குடும்பத்தோட வரேன்னு சொன்னேன். ஆ, ஆ. நானு ஆமா. என் பசங்க ஆ. என் பொண்டாட்டி ஆ. எல்லாரும் ஒரு 10 15 பேர் என் பங்காளி வீட்டுக்கு வரேன். ஆமா. இப்படி ரோடே போறேன்னு வச்சுக்கோ. ஆ, ஆ. இவங்க எல்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்க. கும்பலா போனா ஒரு சந்தேகம் வந்து ஆமா. புரியுதா? ஆமா. என்னப்பா எல்லாரும் கும்பலா போறீங்களே? எங்க போறீங்கப்பா அப்படின்னு கேட்டா கேட்பாங்க. பண்ண கேட்க மாட்டாங்க. ஆ. கும்பலா போறீங்க என்னன்னு கேட்பாங்க. ஆமா. மகாராஜா தங்கச்சி இது மாரி ஆ. இது மாதிரி. ஏண்டா இன்னைக்கு பொண்ணு இப்ப நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு பெண்ணழைப்பு நாளைக்கு திருமணம் அதுக்காக போயிட்டு இருக்கோம். வரோம். ஆமா. பொண்ணு ஒண்ணு விட்டு கலந்துதா இல்லையோ? ஓஹோ. ஏன்னா இப்ப நடக்கிறத சொல்றேன். போய் நோட்டி அங்கன்னு பாக்குறோம். ஆ, ஆ. பொண்ணு வரத்துக்குள்ள நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். ஆமா. நான் சொல்றது அப்போ ஆ, ஆ. சாப்பிடுறோம். ஆமா. பொண்ணை பாக்குறோம். பாக்குறோம். காலையில 5 தங்குறோம். ஆமா. கல்யாணத்தை பாக்குறோம். ஆ. சாப்பிடுறோம். சாப்பிடுறோம். சாப்பிட்டு சும்மா வர முடியுமா? ஆமா. என்ன
சாப்பிட்டு சும்மா எப்படி ஒரு திருமணத்துக்கு போய் ஒரு 1/2 ரூபாய் 1/4 ரூபாய் மொய் போடுச்சலையா? ஏண்டா அவள் தான் எழுதியா? குடும்பத்தோடு வர்றாள் அவ்வளவுதான் போடுவேன். குடும்பத்தோட வர்றீங்க ஏண்டா? சரி, ஏன்னா ஒரு காலகர ஒரு நாள் பிடித்தது ஏதோ ஒரு கால் ஓஹோ அந்த 1/4 ரூபாயோ 1/2 ரூபாயோ மொழி உனக்கு நஷ்டமா? என்னுடைய தங்கை சுபத்திரை திருமணத்தில் மொழியே கிடையாது, மொழி விளக்கப்பட்டது. போடா மொழியே உனக்கு அந்த நஷ்டமே கிடையாது. மொழி இல்லையாப்பா? மொழி விளக்கப்பட்டது நஷ்டமே கிடையாது. சரிங்க தம்பி கண்ணா, உடைய விருப்பத்தை சொல்றான். அம்மா வேற காத்துட்டு இருக்காங்களா? சந்திரர் கூலம் திகழ வந்த சூரியன் தனக்கு தானே நமது தங்கை தானை தந்திடாவே தங்கை பாடுவேனே. என்றிருந்தேனே இந்திரன் மைந்தன் என்றிருந்தேனே எனது பெரியோனே வந்தனம் புரிந்தே. ஏன்னா இதுக்கு முன்ன உக்காந்துருந்தான், இப்ப நிம்மதியா படுத்துட்டு தூங்கிட்டான். செல்லும் தர என்ன பண்ணி தூங்குறிய? என்னாச்சு? இவ்வளவு நேரம் உக்காந்து ஆரம்பிச்சிட்டா மாப்பிள்ள மாறி போச்சு. மாப்பிள்ள மாறி போச்சு கூட கேட்காது. நீ வெங்காயம் வச்சீங்க, மாப்பிள்ள எப்படி மாறி போச்சு? இது கூட கேட்காது. நீ போய் டான்ஸ் ஆடி பைத்தியார் மாரியே சாயந்தரத்தை சொல்லிட்டு பண்ணுறேன்னா எப்படிடா? அண்ணா தந்தீரர் குலத்திகழ வந்த ஜாலியா இருக்கும். சும்மா சந்திரர் குலம் திகழ வந்த தூரியன் தனக்கு தானே. தங்கை தானே தந்திடவே சங்கைப்படுவேனே. சங்கைப்படுவே கஷ்டப்படுறாராம். திருவேர்மராஜ குடும்பத்துக்கு கஷ்டப்படுறான். அவரு ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறாராம். அவன் ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறான். டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அண்ணா நான் இந்திரன் மஞ்சள் என்று இருந்தேனே எனது பெரியோனே வந்தானம் பூரிந்தோர். தேவேந்திர மொழி யாரு? தேவேந்திர மொழி அர்ஜுன. அவருதான் கூட போற. அப்படியா சொல்றேன் என் தம்பி. தம்பி கண்ணா, அண்ணா அந்த தேவேந்திர மொழி அர்ஜுனுக்கு நம்முடைய தங்கையை கொடுக்க சொன்னீங்க. அண்ணா மாப்பிள்ளை மாத்திட்டியா? வேற நான் மாத்திட்டேன். உங்களை சொல்லி தப்பில்ல மகரையா. நான் போய் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். எங்க பாட்டி சொல்லி வச்சுது. யார் உங்க பாட்டி? பேரா அந்த குடும்பத்துக்கு போவாதரா. அவனுக்கு நல்ல பசங்களே கிடையாது. பேசிஞ்சே திருப்பி யாரும் பசங்க அவனுக்கு நல்ல பசங்களே கிடையாது. பேசிஞ்சே திருப்பி பேசுவானுச்சு. எட வயக்கு குறை வயக்கு பூங்காட்டுங்க, குறை வயக்கு வண்ணாறு வயக்கு கூத்தாடி வயக்கு. இந்த 4 வயக்கு ஹைகோர்ட் போன கூட அத்துப்படி ஆகாதான். கூத்தாடி வழக்கு சேர்த்துட்டியா? இப்ப கேள்வி நீ கேட்டி அவரு கேட்டாரா? நான் தான் கேட்ட கேள்வி. அவரு மாப்பிள்ளை மாத்திட்டாரு. தம்பி கண்ணா, நீதான் மாப்பிள்ளை மாத்திட்டியா மேடம்? இந்திரம்புள்ள அங்க வை. என்ன இந்திரம்புள்ளிக்கு நம்முடைய தங்கை கொடுப்போம்னு சொன்னியாமே. நான் சொன்னேன். சரியா போச்சு. ஏங்க அப்படி சொல்றேன்? அண்ணா இந்திரம்பிள்ளைன்னு சொன்ன அதனாலயா? ஆமா. இந்த மண்ணுலகத்திற்கு அதிபதி யாரு? மண்ணுலகத்துக்கு அதிபதி துரியோதன மகாராஜா. அந்த விண்ணுலகத்திற்கு அதிபதி விண்ணுலகத்துக்கு அதிபதி தேவேந்திர பூபதி. துரியன் இந்திரனை போல் இருக்கின்றாரே எனது பெரியோனே வந்தனம் புரிந்தே. படி நீரே நல் வந்தவர்க்கு
டேய் காவல்காரா ஆமா தெரியும் டேய் டேய் என்னங்க இங்க உட்கார்ந்தா பட்டேன் இப்ப கூத்து பாக்க உட்கார்ந்தா நான் கூத்து பாக்கலீங்க ஏன் என்ன பெரியமா என்ன சொல்லுது பாருங்கண்ணா என்ன தெரியுமா இது? அவங்க ஒரு அந்த இதுன்னு சொல்லிடுவாங்கல்ல டேய் டேய் என்னதான் நம்ம 18 பேர் ஊரை விட்டு மூட்டை கட்டி வந்தாங்க என்ன பாட்டி அவங்க ஊரா அவங்களே துட்டு கொடுக்க தகுந்தாண்ணா டேய் அந்த பெரியமா என்னதான் சொல்லுது அவங்க ஒரு ஆள் சொல்லிடுவாங்க நம்ம 18 பேர் கேட்டு போனோம் டேய் டேய் அந்த பெரியமா என்னதான் சொல்றா ஏறா முத்து ஏறா ஏறா இது நோடா வாங்கடா அவன் ரெடியாகறான் எப்ப போட்டு வாமாரியா டேய் இங்க வா நீ இங்க வா என்ன என்ன சொல்ற பெரியமா அவ்வளவு கோபம் வர இவனத காண்டி ஏய்து அவன் ரெடியாகறான் பாரு போய் உட்காந்துங்க ஆமா அந்த பெரியமா கேட்டுது யார் அந்த பெரியமாவா இவரு என்ன ஊருன்னு கேட்டுது ஐம்பாடி சரிமா ஆமா இவருக்கு எவ்வளவு குத்துக்கிறீங்க துட்டு அட்வான்ஸ் இருந்துச்சு 3 லட்சம் குத்துக்கிறேன்னு ஓஹோ அந்த அம்மா கேக்குது இதெல்லாம் இந்த காது கேட்காத கம்யூனிட்டிக்கு 3 லட்சம் தேவையா காது கேட்காத கம்மியா சொல்லு அந்த அம்மா கேதியா எனக்கு காது கேட்கலையா பின்னா பின்னா சாமியார் பாரு நீ போய் டான்ஸ் ஆடி நடக்கிறிய அண்ணா வந்தவர் மகிழ்ந்திட சிந்தையில் சென்ற படி நீரே நல் வந்தவர்க்கு முந்தி விடை தந்தனு புவீரே பொண்ணு கேட்க வேண்டாம் யாரு என்ன விதிரமகாராஜன் வந்திருக்கிறார் அவருக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிடு என்ன அவருக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் அப்புறம் வேற சொந்தத்துல மாப்புக்குதான் அண்ணா நந்தமோடு வந்தடையும் சீரே சொந்தமோடு நேரே சொந்த உனக்கு தெரியாது எப்படி சொந்தத்துல மாப்பிள்ள இருக்கும் என்ன எனக்கு தெரியுமா அவன் எப்பேற்பட்ட மாப்பிள்ள அவன் யாருறாங்க நான் மோள சவுண்ட் எல்லாம் இல்லாத பாடினா இவரு காது யாருறாங்க பின்ன பின்ன பாண்டல அப்ப கேட்கத்தானே நம்ம சொந்தத்துல எனக்கு தெரியாம அவன் எப்பேற்பட்ட மாப்பிள்ள அவன் யாரா இருக்கிறான் அவன் மாப்பிள்ள துரியோதன மகாராஜாவுக்கு பெண் கேட்டு விதுர மகாராஜா வந்திருக்கிறார். ஒப்புதல் கொடுத்து நம் அருமை தங்கையை துரியோதன மகாராஜாவுக்கு கொடுத்து விட்டார். அவர் நமக்கு என்ன முறையாக வேண்டும்? சொந்தமோடு நேர்முறை மைத்தல் முறையாக வேண்டும். சொந்தமோடு நேரே சொந்தமோடு தாம்பளை மாத்தணும். ஆமா யாராவது வர அவசரப்படுற பொண்ணு பார்த்தாங்கன்னா ஆமா நாளைக்கு அவரா தாம்பளை மாத்தனடா அண்ணா தலையிருக்க இந்த தலையிருக்க தலையிருக்க சம்மதம் இல்லாமல் கூடுதே சபையோர்களே செய்யார் அடுத்த செங்காடு கிராமம் மாசிராமணி ஆசிரியரும் அவருடைய குமாரர் தங்கவேல் ஆசிரியரும் எழுதிய சுபதின திருக்கல்யாணம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்று சொல்லக்கூடிய கூத்து இதோடு முட்டையிட்டது. எப்ப கொஞ்சம் பொறிக்கும் 22 நாள் 10 பொறிக்கும். போயா அந்த மிருதங்கத்தை எங்கடா போற வச்சு போட்டு வச்சு போட்டுட்டா நானே வரமாட்டேன் அந்த திருமலை பையா வரத்தாள் அப்புறம் யார் அடிக்கிறீங்க மிருதங்காரா சரிங்கப்பா எவ்வளவு வேகமா பண்ணி என்ன ஆச்சு இப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிடுறேன் ஏண்டா பூடு மகாராஜா என்ன சொல்ல என்னடா அண்ணன் தலை இருக்க
வாழாடுமே. அது எப்படி ஆடும்? மால் சவுண்ட் இல்லாத பாடினா இவர் காது கேக்குது. அவர் பாடினார் அப்ப கேக்குதானே? என்ன கேக்குறேன், நான் கேட்டுதான் தம்பி. இந்த வீட்டுல தலையாரு நான் தான் வால் யாரு? வாலியுடைய தம்பி. அதான் சொல்றாரு அவரு, உன் இஷ்ட பிரகாரம் அவர் கேட்கவே மாட்டாராம். தங்கள் சம்மதம் இல்லாமல் கூடுமே. இந்த கல்யாணம் உன் இஷ்டம் தான் நடக்குமா? அலைகடல் உலகினில் அண்ணா தங்கள் எதிரினில் பின்னால பாட்டு பாடலாம் கரெக்டா சபா சென்றாங்க. அதான் எனக்கு என் பையன் மேல பிடிச்சது. அலைகடல் உலகினில் அண்ணா தங்கள் எதிரில் அடித்து மீறி எடுத்துவாரு மொத்தம் கொட்டி கொட்டி முடியாது. அதை விடு, சாட்டி எடு, தலை இருக்கு இப்படி தலை இருக்க வாழாடுமா? ஆடுமே, ஆடுமா? எப்படி ஆடும்? எப்படி ஆடும்? அண்ணா தலை இருக்க வாழாடுமே. என்ன நான் தான் உன்னை கேள்வி கேட்டேன். ஆமா, நீ கேக்குறா இல்ல நான் கேக்குறேன்னு தெரியுது. ஆடுமே, ஆடுமா? எப்படி ஆடும் இந்த தலை? ஆமா, இந்த தலைக்கு எதனா பிரதானம்? ஏன்னா இந்த எஞ்சான் சரீரம், இந்த உடம்பு. ஆமா, உடம்புக்கு எது? இந்த எஞ்சான் உடம்பிற்கு தெரியாது. ஏன்னா பத்தியா இவங்க சாமி சாமின்னு எல்லாரும் வணங்குறாங்க. இந்த எஞ்சான் உடம்பிற்கு இந்த தலையே பிரதானடா. அண்ணா இந்த தலை இது வரையாலும் போயிட்டா என்னடா இவன் இது கூட தெரியாது. இவனுக்கு ஒரு சாமி சாமி கூப்பிடுறாங்க. இந்த தலை போயிட்டா முண்டம் போயிட்டா முண்டம். என்னடா அவ்வளோ கோவம் வருது எனக்கு. என்னடா ஆச்சுப்பா? என்ன தலை? அந்த தலை போயிட்டா முண்டம். முண்டன் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம வயசுல சின்ன ஆளு அண்ணனை முண்டன் சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, இது போயிட்டா இது போயிட்டா இது போயிட்டான்றாரு. இது முண்டம் இது முண்டன்றியே. முண்டத்துல முண்ட துறப்பாத்து தம்பி கண்ணா உன் விருப்பத்தை சொல்றா. அண்ணா தங்காளி சட்டிற்கன் செய்வது, அண்ணா தங்காளி சட்டிற்கன் செய்வது தெய்வ சம்மதப்படியாகும். அது தங்காளி சட்டிற்கன் செய்வது தெய்வ சம்மதப்படியாகும். தங்காளி சட்டிற்கன் செய்வது அண்ணா தங்கை சுபதிரைக்கும் சர்வகேதனருக்கும். இது சரியா? இது சரியா? மதிமுறையா மதிநெறி வாதிடும் முறையம் அண்ணா தம்பி கண்ணா தீர்ந்து விட்டதா சந்தேகம்? யாருன்னே தீர்ந்து போச்சுடா எனக்கு. டேய் எங்க போனா? என்னடா மொத்தம் கேட்கிறான்? வளகார போய் நான் அந்த விளக்கு கேட்டா தர்மகத்துக்கு என்னடா பைப் சொல்லி அப்படி தூக்கி போடுற? அவரு இப்ப வருவாரு. அப்புறம் வருவாரு 5 மணிக்கு. மூட்டை வரை எத்தனை கிளம்பிட்டேன். நான் இன்னைக்கு எங்க போறேன்? இப்போ வீட்டுக்கா? இன்னைக்கு எப்படிடா போவ? நேற்றுக்கு போறியா? எங்க போற? நந்த ஊருக்கு போறேன். ஏன் போற? இது கூட தெரியாது. என்னடா என்னடா இன்னத்துக்கு போன மாட்டி ஓதிப்பாங்க. துட்டு இல்லாத போனா. ஆமா, இது ஒரு 2 ராத்திரி, அது ஒரு 11 12 ராத்திரி. பரவாயில்ல, ராத்திரி ஆச்சு. என்ன அடிக்க மாட்டான் கம்பெனி. எவன்டா வாஜா நடிப்பா நடிப்பா புரியுதா? இது போய் ஒரு 100 700 அப்படி பணத்தை வச்சுட்டு ஆமா நம்ம வேருக்கு கூப்பிடணும். அப்படி பிளாக வாங்கி அப்படி சொல்ல மகராஜா. நீ சாமியார கரெக்டா கவனிக்க மாட்டேன். என்னடா தங்கள் இஷ்டத்திற்கு செய்வது தெய்வ சம்மதப்படியாகும். அது நம்மள விடு. நாட்டு ஜனங்கள்லாம் உலகத்திலே தெய்வம் யார கும்பிடுறாங்க? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வமாக என்னுடைய தம்பியை தான் வழங்குகிறார்கள். அதனால்தான் மார்த்தடி சொல்றாரு, தெய்வ சம்மதப்படியாகும். அது தங்கை சுபதிரைக்கும் சர்வகேதனனுக்கும் சொல்றேன். இது சரியா? சரி இல்லையா? இது சரி கிடையாது. இது மாதிரியா? முறையா முறை இல்லையா? அதை விடு. உலகத்துல உன்னோட ஜாட்டிடு.
ஏண்டா இந்த உலகத்துல உன்னை விட தெய்வம் வேற யாராவது உன்னோட சாமி தாடா உன்னோட சாமி இருக்குதா பத்தியா இல்லடா சிரிக்கிறான் வைத்தியாரன்றாரு அண்ணா மாமிக்கோர் மாமி உண்டு ஓஹோ சாமிக்கோர் சாமி உண்டு வாத்தியாருக்கு மேல் வாத்தியார் ஆட குரங்கு மேல ஒரு குரங்கு நான் தான் என்று சொல்லி வர முடியுமா அண்ணா தன்யத்தனம் நம்ம அருமை தங்கை விதுர மகாராஜா வெண்கேட்க வந்திருக்கிறார் துரியோதன மகாராஜாவுக்கு அது நம்ம எண்ணம் ஆமா ஒரு எண்ணம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பெரியோர்களும் தாய்மார்களும் வருங்கால வாலிபர்களும் ஆமா நம்முடைய நாட்டு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டு மக்கள் அவர்களுடைய எண்ணம் பிறரத்தனம் ஆமா விடியற்காலம் இந்த தெய்வத்தனபடி நம்ம அருமை தங்கையின் திருமணம் நடந்துட்டு போது போங்கண்ணா சரி ஏதோ ஒண்ணு திருமணம் நடந்தா போதுண்டா போய் வரடா டேய் என்னடா திரும்பி அப்படியே ஆட்டுக்கடை மாதிரி போறீங்க என்னடா நானு ஆமா நான் மறிக்கிறேன் இல்ல என்னாச்சு இப்ப உனக்கு அவங்களுக்கே சேர்த்து சிரிக்கிறாங்க என்னடா நீதான் எதுனா வாயில் வந்துட்டு போகுது மகாராஜா என்ன தண்ணி எத்தணும் ஆமா அப்படின்னா ஏன்னா நம்ம விருப்பம் உங்க 2 பேர் விருப்பம் அண்ணன் தம்பி இருவரும் விருப்பம் நம்ம விருப்பம் பெரு ரத்தனா நம்முடைய நாட்டு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய விருப்பம் தூக்கம் வந்தா கூட டம் கட்டி உக்காந்து பாக்கணும் ஆமா அப்படின்னு உக்காந்து ஜனங்க ஆமா அவங்க விருப்பம் அவர்கள் விருப்பம் வெடிகால இந்த தெய்வத்தின பிரகாரம் நடக்குது போனோம் அப்படின்றாரு நந்தா போதுட்டீனா அப்படியா மாலை தட்டி சொன்னா தலை தட்டியா சொன்னா தம்பி கண்ணா மாலை தட்டி இந்த தெய்வப்படி திருமணம் நடக்கணும்னு சொன்னேன் அப்படி சொல்லலாமா அண்ணா இப்படி சொல்ற தெய்வப்படி திருமணம் அண்ணா தெய்வப்படி திருமணம் முடியும் தன்யத்தனம் ஆமா பிறரத்தனம் விடியற்காலம் இந்த தெய்வத்தனம் மறுபடியும் கை அங்க போகவே கூடாது தன்யத்தனம் பிறரத்தனம் தெய்வத்தினால திருமணம் நடக்கட்டும் அண்ணா தன்யத்தனம் பிறரத்தனம் விடியற்காலம் அந்த தெய்வத்தனப்படி நடந்துட்டு போது போங்கண்ணா அவ்வளவுதான் டேய் திருமணம் முடிஞ்ச மாதிரி தீர்ந்தது யோசனை அப்படி வர தலையை சொல்றான் இன்னமும் என் மீது சந்தேகம் தீரவில்லையா அண்ணா உறுதியா அவருடைய விருப்பத்தை சொல்றா தம்பி அண்ணா 300 தடுப்பேன் நான் 6 முறை நடப்பேன் நான் அகலாரவம் அதிகிடம் கொடுப்பேன் நான் அடுத்து கடுப்பேன் நான் தடுத்து கடுப்பேன் என்னையும் என் தண்டியும் மறிக்கிற உனக்கு நீ கூட அந்த பிள்ளை தர மாதிரி பின்னால பாடுறாங்களா இல்லைன்னு தெரியுமா போ மகாராஜா அண்ணா நீ 100 தடுப்பே நான் ஆமா அது வெறும் கூட்டம் கொடுப்பேனா அடித்து கெடுப்பேனா தடுத்து கெடுப்பேன் உன் இஷ்ட பிரகாரம் நடக்க மாட்டாங்க கல்யாணத்துல நம்ம சந்தேகம் இல்லையா ஆமா டேய் தம்பி கண்ணா அண்ணா டேய் என்னடா உலகம் என் விருப்பப்படி திருமணம் நடக்காது உறுதியா சொல்றேன் மாதிரி சொல்லலாமா நீ மேட்ரு தெரியலங்க அண்ணா அவன் கலாக்காரன் பேச்சு கேட்காதீங்க மேட்ரு தெரியல அண்ணா இதே என் தம்பி அந்த தூக்கத்துல கழுத்துக்கு போச்சு நீ செய்யதான் செய்ய மெதுவா மிரட்டுற தம்பி கண்ணா இந்த மாபெரும் சபையிலே ஆமா யாராயிலும் 10 பேர் அல்ல அண்ணா 10 பேர் இல்ல 4 பேர் இல்ல அத்தனை பேர்களும் அருமையாக கேட்டு அற்புதமாகத்தானே பலராம சக்கரவர்த்தியின் தங்கை அதை விடுங்க கண்ணபுரனுடைய தங்கையும் அற்புதமாக துரியோதன மகாராஜா இடத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்ல மறுபடியும் இல்ல 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 இருக்குது இல்ல நம்மளாண்ட இருக்க கூடாது ஆமா தாமரை மாத்திரம் குழந்தை நல்லா போய் வாழணும் ஆமா எதை சொன்னாலும் நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா அண்ணா சந்தேகம் என்ன தங்கள் பாருங்க அண்ணா சந்தேகம் என்ன தங்கள் பாருங்க இந்த தமையன் தனக்கு ஒன்ற குறைவு ஜகத்தில் இல்லையே ஜகத்தில் இல்லையே நம்பிக்கை ஒட்டுறவு அண்ணனுடைய பிரிவு சத்தியமா சொல்றேங்க ஒண்ணு இல்ல சந்தேகம் என்ன தங்கள் பரிவு இந்த
இல்லாம என் தம்பிக்கு வந்த குறைவு சத்தியமா அந்த மோத நாளைக்கு வெயில்ல கீழே என்ன கேளு இந்த கட்சி இல்லையே தம்பிக்கு ஒட்டு வரவு எவ்வளவு பேர் கூத்து பாக்குறாங்க. ஆமாண்ணா மொத்த பேர் எழுந்து வந்து எல்லாருமே கும்பலா எழுந்து வந்து உன்னை கீழே தள்ளிட்டு எட்டி 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 வச்சாங்கன்னா கூட காலையே எட்டி 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 ஒதிக்கிறாங்க. கையில வதிப்பாங்க, கையில அடிக்கிறது வடிப்பாங்க. ஆமா ஐயோ அதனால உன்னை எட்டி 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 வச்சா கூட ஆமா ஏன்டா எங்க அண்ணன் அடிக்கிறா நீ இப்படிக்கா கூடாது 10 பேர் வந்து என்ன வச்சா பாப்பேடா தம்பி கண்ணா அண்ணா இந்த சபையில 10 பேர் என்ன எழுந்து வந்து ஒதிக்கிறாங்க. 50 பேரு சரி 50 பேரு எழுந்து வந்து என்ன அடிக்கிறாங்க ஒதிக்கிறாங்க. சபை பெரியவர்கள் அத்தனை பேர்களும் வந்து உன்னை அடி அடி என அடித்து மிதி அச்சனோவாதீங்க மிதி மிதி என மிதித்தாலும் கூட எங்க அண்ணனை அடிக்கிறீங்க ஏன்னு நான் கேட்க மாட்டேன். அண்ணா எங்க அண்ணனை அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறது கேட்க மாட்டேன். முதல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அண்ணா? என்னன்னா என் பேர்ல எது சொன்னாலும் பெருத்த சபையில் அத்தனை பேர்களும் உன்னை அடி அடி என அடித்து மிதி மிதி என மிதித்து உன்னை மிதித்தால் எங்க அண்ணனை அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் முதல்ல சொன்னா உங்ககிட்ட பயம் இல்ல. சரி அண்ணா வந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வந்தவர் அண்ணா எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆமா அடையுங்கள் அந்த விதர்மகாராஜனை. போய் சென்று அழைச்சிட்டு வா அவரை. என்னுடைய அண்ணன் மைந்தன் இருக்கிறார் துரியோதனன் அல்லவா? அவருக்கு பொருத்தமான சுபராஜ்யம். ஆமா ஆனால் எப்படியோ சன்னை செய்தேன் ஐயா இங்க வாங்க. என்ன என்னுடைய தம்பி இந்த உலகமே தெய்வமாக வழிபடுகின்றார்கள். ஆமா என்னுடைய தம்பியை சென்று வணங்குங்கள். சரி ஆமா உன் தம்பி வணங்கணுமா? ஆமா வணங்குங்க சுவாமி. மித்ரால் வர கோடிவன் தனம் வாடிய நீடுடியாக நாட்டில் உள்ள பிரதிகள் உனது தமையன் சுகசாபத்தோடு மற்றும் ஏனைய பெரியோர்கள் என்பதில்லை. அங்கே திராபுரத்தில் உள்ள அங்கே திராபுரியில் உள்ள அறிவுடைய
அறிவிலே பெரியோராக விளங்கக்கூடிய பிட்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி என சொல்லக்கூடிய மாபெரும் குருபெரியோர்கள் அஸ்தினாபுரத்திலே வீட்டிற்கும் அத்தனை பெரியோர்களும் சுகம்தானே? சுகத்தோடு வாழ்ந்துருக்கா சுவாமி. நீயும் சுகம்தானே? குறை என்பதில்லை. ஆனால் நாம் ஒருவருடைய சேமத்தை கேட்கணும். ஒரு ஆள் யாருடைய சேவலாபத்தை? இந்த நாடு சொய்வுலக நைற்றோ, இந்த நாடு சொய்வுலக நைற்றும் அரசாலும் பாண்டவர் ஐயா விதுர மகாராஜனே, சொல்லுங்கள் பகவானே. என் அத்தை குந்தாதேவியின் மயத்திலே மூர்த்தன அவதரித்த பஞ்சமூர்த்திகள் பஞ்ச பாண்டவர்கள் சுகம்தானே? சுகத்தோடு வந்துருக்கா சுவாமி. ஐயா நலமா இருக்கிறாங்களா? ஐயா குறை என்பதில்லை. சவுத்தோடு இருக்காங்க. நீங்களும் சௌகரியமா இருக்கீங்களா? எந்த கஷ்டம் கிடையாது. யோ வந்து வாழ பாசு போயா. உள்ள வீட்டுக்காரி இதை விட ஜெல்மு போடுமா? பா மகாராஜா மந்திராணி பார்த்துட்டு நீங்கள் அறிந்தப்பட்டது நான் செய்வேன். ஐயா நான் பெண்களுக்கு வந்து சொல்லவே இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன அவ்வளவு இருவருமாக சேர்ந்து கலந்துரையாடல். ஐயா கலந்து பேசி ஆலோசித்திருக்கிறோம். பார்த்துட்டு போயாங்க. என்ன வார்த்தை அப்படியா சொன்ன என்னுடைய தம்பி? சரிங்களா? நீங்க வாங்க சொல்லுங்க. தம்பி கண்ணா அண்ணா என்ன வந்த வேலையை மாத்திட்டு போங்க அலட்சியமா சொல்றேன். கோபப்படுறாரு இவரு. அண்ணா நம்முடைய நாட்டிற்கு எதற்காக விதுர மகாராஜா உம்மிடத்திலே வந்தார்? பெண் கேட்க வந்திருக்கிறார். அது எந்த வேலையாக வந்தீர்களோ அந்த வேலையை அது துரிதமாக முடித்து நீங்கள் போய் பாருங்கள் என்று சொன்னார். எந்த வேலையா வந்தியோ அந்த வேலையை முடிச்சுன்னு பார்த்து போய் அப்படின்னு சொல்லணும். போய் என்ன ஒரு அலட்சியமா சொல்ற மாதிரி சொல்லுங்கள். ஐயா எவ்வேளை வந்திரோ அவ்வேளை பார்த்துட்டு போக சொன்னா அது தகு முறையான வார்த்தை. பார்த்துட்டு போயா அப்படின்னு அனாவசியமா சொல்றேன். ஒரு அனாவசியம் ஒரு அலட்சியமா சொல்றேன். என்னடா தம்பிடே வரல. சரி போனோம். இது கூட போகட்டும். ஆண்டவருடைய சேவலாபத்தை கேட்டாரு. என் அண்ணன் மைந்தன் இருக்கிற துரியோதனர். அவருடைய ஒரு வார்த்தை உங்கூட்டு மருமக பிள்ளை மருமக பிள்ளையாக வந்துட்டார். அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கேட்கவில்லையே. தம்பி கண்ணா எனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறார் வந்துட்டாரு துரியோதன மகாராஜன். அவருடைய மருமகளுடைய சேமத்துக்கள் கிடையாது. அதனால கோவப்படுகிறார். ஐயா அல்வாரே சொல்லுங்கள் பகவானே. நாடுராகார் என்றோரே நான் நாடுராகார் என்றோரேன் பாராரும் கம்பாளை தோப்பை கோலும் கை கொண்டு அல்லது வீடுண்டா? ஒண்ணும் கிடையாது. நானும் முல்லை நிலைவாசி.
இடு குடிகளே உள்ள ஆடு மாடுகளை ஓட்டி சென்ற மனைவி இது மேய்த்து அங்கே நான் எவ்விடம் எனக்கு வசதியாக தோன்றுகிறது அந்த வனத்திலே அங்கங்கே உறங்கப்பட்டவனாயிற்று. ஆமாம். அவர் கரத்திலே செங்கோல், ஆமாம். என் கரத்திலே புல்லாங்குழல். இது தவறி நான் மாட்டுக்கோள் வாசி கொண்டிருப்பீர்கள். அப்பேற்பட்டவன் நான். ஆமா. அவர் என் சேமத்தை அவர் சேமத்தை போய் கேட்கலன்றியே. ஒரு வார்த்தை கேட்கவில்லையே. என் குணம் எப்பேற்பட்டவன். எப்பேற்பட்டவன் குடிய கேட்கும் தீருள், நான் குடிய கேட்கும் தீருளை சண்டை கூட்டி மூட்டி வேடிக்கை பார்பவன அச்சுதே. குடிய கேட்கும் தீருளை சண்டை கூட்டி மூட்டி வேடிக்கை படித்தரர் மாதர்கள் அடுத்து நீராடும் போது அவர் சேலை எல்லாம் சுருட்டி கொண்டோட்ட பிடிப்பவன். உன்னுடைய விளையாட்டு தரங்கள் பால்ய பருவத்தில் எவ்வளவோ விளையாட்டு பண்ணிருக்கீங்க. யாரோ முழங்காலுக்கு முட்டம் தலைக்கும் நான் அருமையாக முடிபோட்டு எட்டி நின்று வேடை பார்க்கும் சபலமான குணம். அப்பேர் கொண்டவர் மாதவன் உடைக்கின்ற நேரத்தை அவர் சேரையெல்லாம் கவர்ச்சி என்று முன்னமரத்திலே வைத்து அவர்களை நான் மாபெரும் துயரத்துக்கு ஆளாக்கினேன். ஆதலால் நான் தம்மா குடையோன், ஜாதியில் இடையோன், நீண்ட தடியோன், யாம் போய் அவர் சேமத்தை கேட்கல. ஒரு வார்த்தை கேட்கலையே ஐயா. அவரை போய் சேமத்தை கேட்கல என்றியே. ஆமா. அப்பேற்பட்ட ராஜா நீங்கள் எப்பேற்பட்டவர். ஆமா, பிரதான மந்திரி. இப்ப கடுமையா சொல்றேன். மரியாதை வந்தவளை பார்த்து இவன் செய்வதுதான் சரி. எங்கயோ போய் வாங்க போறீங்க. எங்க நாங்க எங்கேயோ ஒண்ணுமே ஆள வாங்கின்னு வருவான். என்ன இருக்குதா இல்லையா பெண்ணு? சரி, பெண்ணு ஏன் இருக்குதுங்க, பெண்ணு இல்லையா? பெண் நிச்சயமாக கொடுக்க போறமே. தம்பி போய் கேளுங்க. தம்பி கண்ணா, மறுபடியும் வேகமா போறாங்களே. அண்ணா, நான் எந்த வேலையாக வந்தீரோ அதான் பார்த்துட்டு போத்தேன். நீங்க இன்னும் கோவப்படுறாரு அண்ணா. ஆமா, அண்ணா கோவப்பட்டு வந்தவர் விதுர மகாராஜாவை அழைத்து ஐயா ஆழ்வாரே, இருவருடைய ஒப்புதலோடு அன்னவர் வந்தவருக்கு நம் மறுமையை தங்கையை தருவதாக ஏமாற்றி அனுப்புங்க. மறுபடியும் அண்ணா அவரே கேட்கிற ஏமாற்றி அனுப்பு. ஏன் வருமனே நிற்கிறாய்? ஆமா, மன்னா உங்கள் திருப்பபடியே நாங்கள் இருவரும் ஒன்று பட்டும் எரு சங்காதி என்ன. அவரு ஒண்ணு பாடுறாரு, சாமியார் அவரு வாயே பாத்துக்கிறாரு. இவரு ஒண்ணு சொல்ல, சாமியார் ஒண்ணு மாத்தி சொல்ல, நீ கோயிச்சுன்னு போவா, ஒண்ணு வந்து நான் இஷ்டாரா. உங்கள் விருப்பப்படி நாங்கள் இருவரும் ஒரு படும் சங்கதி என்ன வேணாம் ஒண்ணு வேணாம். அண்ணா, ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் ஈனம் மானம் சூடு சுரணை வெட்கம் நல்ல பிள்ளையாயோ எம்மல ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியா பண்ண
என் பொண்ணு கிடையாது குடி அவங்க பண்ண ஆமா பச்சுவனை காப்பாத்துவான் அப்படின்னு நல்ல பொண்ணு இருந்தா கேட்பாங்க ஆமா புரியுதா கெட்ட பொண்ணு இருந்தா சாமி சொன்ன மாரி குங்குயமா வச்சு காப்பாத்துறப்பா என் பையனை தப்பு பண்ணா கூட குடுப்பா அது குடும்பம் கொஞ்சம் பாய்ந்து போவாங்க அது போல இவருடைய மகன் நல்ல மகனாக இருக்க அவர் வெட்கமில்லாமல் வந்து பெண் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சாமி ஒரு பச்சு பொண்ணு இருந்துச்சுன்னா குடிகார பையன் உங்க பையன் அவனுக்கு என் பொண்ணு தரணும் பையா அப்படின்னு நல்ல பொண்ணு சொல்லுவாங்க ஆமா அதுல என்ன பாருங்க புளியா மத்த பாக்கத்தான் வச்சுக்கா பேசக்கூடாது நீ அப்படி பேசக்கூடாது நீ ஏன் போய்க்கிறேன் அப்ப போய் போய் யாரு போறாங்க சாமியார் சொல்றது கேட்டா சரி கிடையாது அவர் என்ன சொன்னாரு வாத சொல்லாத சாதுவாகி எண்ணுங்கள் வந்தார்கள் ஒப்பினோமா இந்த வையகம் வையகம் தண்ணியிலே எங்கள் தங்கையை தர விசப்பீனோமா கொடுக்கறேன்னு சொன்னமா ஜெல்மு தேய்ச்சி நின்னுங்களே நாங்கள் உனக்கு கொடுத்து விட்டால் என் அருமை தங்கையை உன் அருமை அண்ணன் மகனுக்கு செப்பினோமா என்பது ஒரு மாய் எடுத்துக்கோ ஒப்பினோமா என்பது ஒரு மாய் எடுத்துக்கோ ரெண்டு மாவையும் சேர்த்தால் நீ எனக்கு என்ன முறையாக மாமா அவர்கள் மாமா அவர்கள் தற்கையால தங்கையை தந்திரவே சங்கையர நல புண்மையுற சரி சந்தோஷம் கட்டியமா கல்யாணத்தை நிறுத்தி அகத்தை போய் பாரும் இதை கண்டு தேவர்கள் கை கொட்டி நகைத்திட மனமகிழ்ச்சி அடைந்து வாங்க நமக்கு தெரியாது சாமியார் தெரிஞ்சு பாருங்க யாரெல்லாம் சொன்னதா படுபாவி எப்படி உயிரோ எப்படி இருக்கிறாரு மரும் புள்ள கண்ணியமாய் கல்யாணத்திற்கு உன் பிள்ளைக்கு காரியத்து போய் பாருன்றாரு என்ன அப்படியே போட்டான ஐஸ் பண்ணி அண்ணா இடத்திலே தாம்பலத்தை மாற்றுவதை இங்கே விட்டுவிட்டு அங்கே அஸ்தினாபுரத்திலே சென்று திருமணத்துக்கு வேண்டிய காரியாலயங்களை போய் பாருங்கள். அண்ணா தாம்பலம் ஏமாத்துங்கள். காவல்காரா போய் சாம்பல் வாங்கிட்டு வா. யாருன்னா வாழ்ந்தார்த்து யாருகிட்ட போய் கேக்குற அவங்களுக்கு தாங்க அனுபவம் இருக்கா. வாழ்ந்து நீண்ட நாள் வாழ்ந்து நம்ம யார் வத்தல் போடல நம்ம நீ வாங்கிறது என்ன எடுத்துட்டு வந்த நீ பாக்காது வந்துச்சா ஒன்னும் போறதா காணும். சுறுசுறுப்பா என்ன சுறுசுறுப்பு இல்லையே வாழ்ந்த போனா மறுநாளே வரணும். மறு உண்பதற்காக இந்தாங்க. ஏய் தம்பி கண்ணா தாமரத்தை மாத்துட்டா அண்ணா மாத்துங்கண்ணா. அண்ணா திருப்பமா விதமும் செய்வீர் விரோதம் வேண்டாம் கஷ்டப்படாத. 60 வதனுக்கும் ஆனால் என் தங்கையின் அதிர்ஷ்டம் இங்க ஒருவருக்கும் இல்லையே இஷ்டம். நீ 4 வேளை உண்டதினால் எனக்கு கஷ்டம். சாப்பாடு போட்டு சொல்லி வச்சாங்க தேவங்க. நம்ம தான் பார்சல் கட்டி மாறுமே.
சாமி என்ன குடுக்கணும் இஷ்டம் இல்ல குடுக்காதுக்கு இஷ்டம் என்ன சொல்லு டக்குனு போய் நிக்கிறேன் ஐயா நீங்கள் யாருக்காக வெங்கேற்க வந்திருக்கிறீர்கள் அந்த செருப்படி தண்ணில் மிக்க செருப்படி தண்ணில் மிக்க செருப்படி தண்ணில் மிக்க சிறந்த துரியனுக்கு திருப்புகை சுபத்திரை தரப்பும் சம்மதப்படும் விருப்பம் ஏன் போய் நிக்கிறா ஏன்னா அதுவும் எங்க நினைக்கிற போய் நீ ஏடா எங்க நிக்கிறது சரியில்லை என்னடா அடி போட்டு பாக்கத்துல செருப்பால தான் பொண்ணு கொடுப்பாங்களா இல்ல பெரியமா கேக்குது பொண்ணு போய் கேட்டுட்டு வாசத்தப்பான்னு சொல்லி வச்சாரு. ஆமா துரியோதன மகாராஜா அவர் அடிக்கிட்டா. ஆமா இல்ல நான் போய் தாம்பலம் மாச்சாரமான்னு வந்தேன். அங்கே நின்று இங்க வந்தா தெரிஞ்சுட்டு போய் அங்கே நின்னுக்கிறாரு. ஆமா அவர் அடிக்கிட்டா. உங்களுக்கே கூடாது சொல்லிக்கிறியே பொண்ணு அடிக்கிட்டா எதுக்கு இல்லப்பா நீ முன்னாடி ஊங்காட்டிக்கிறியா உண்டாட்டிக்கிட்டா நான் கட்டிக்கா இருப்பேன் என்ன கூட அடிக்கலாம். சரி சின்ன செருப்பிலையா பெரிய செருப்பிலையா இது அவன் தவறாக கூறுகிறான். சரி என்றால் இந்த பூவுலகம், படி என்றால் யுத்தகலம். அந்த யுத்தகல பூமியிலே உன்னுடைய அருமை மகனாக விளங்கக்கூடிய துரியோதன மகாராஜா 32 ஆயுதத்தை கரத்திலே தாங்கி வருகின்ற படைகளோடு அங்கே மாபெரும் போரிடும் வல்லமை படைத்தவர். அங்கே செருப்படி ஒரு மனுஷன் ஒரு வாட்டி தான் சொல்லணும். சரி ஐயா பொருத்தமா திருமணம் என்பது 1000 காலத்து பெயர். அது சிந்தித்து செயல்பட வேண்டும். அதற்காக பொருத்தமா அறிந்து மானம் உரிமையில் வைத்து காமானம் வருத்தம் அடைந்து தங்கை காலத்தாமதம் செய்யாது வந்திருக்கின்ற விதுர மகாராஜா வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அதனால் தாம்பலத்தை மாற்றுங்கள். ராஜாவுடைய பணிகள் எவ்வளவு இருக்கிறது? பஞ்சாயத்து பண்ணணும் பணிகள். சுவாமி இங்க வா. தாம்பலம் எப்படி மாத்துறது? கையில போட்டுக்கிறாரா மாதிரி பழம் கேக்குறாரு. பௌத்திர கணியாய் பௌத்திரம் பௌத்திரம் பௌத்திர கணியாய் என்று சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும் இந்த பூமாதேவி. ஆமா ஒரு பொண்ணுக்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. ஆமா நம்ம கம்பெனி அவன் 3 நாள் வச்சுக்கிறான். அவன் நீ கஷ்டப்படாத. அவன் திரும்ப அவன் மட்டும் எப்படி போனா ஆகாயவாடி சாட்சியா சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக பொன்னுனது சுவாமி பொன்னுனது பெண்ணானது பெண்ணுணவு பொன்னியனது பொன்னுனது பெண்ணானது பெண்ணுணவு பொன்னியனது பொன்னியனது தாம்பலம் மாத்தி விட்டோம். சரி பிரபலமா ஆமா நீ தம்பி சொல்லிட்டு போயிட்டு ஆகட்டும். டேய் தம்பி கண்ணா அண்ணா டேய் தாம்பலம் மாத்திட்டா தாம்பலம் மாத்தி விட்டீங்களா? ஆமா அண்ணா கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரமா நீங்க முன்னேரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவரிடத்தில். ஆமா ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாற்றிய தாம்பலத்தை நம்ம அருமை தங்கையின் திருமணத்துக்கு உனக்கு பார்க்க கொடுப்புன்னு இருக்காதுண்ணா. எனக்கு பார்க்க கொடுப்பு இருக்காதா? மகாராஜா என்னடா இது? உனக்கும் கொடுப்புன்னு இருக்காது. ஆமா எனக்கும் கொடுப்புன்னு இருக்காது. மகாராஜா நீ கேட்கலாம் யான்னு ஒரு ஊர்ல தலைவர் பிள்ளையோ பணக்கார பிள்ளையோ கல்யாணம்னா நம்ம தெருக்கோடி வெறும் பந்தல் போடுவாங்க. 56 தேசத்துக்கே ராஜான்னா மகாராஜன் சுருகாடு வெறும் எல்லை கோடு என்ன அந்த நாட்டினுடைய எல்லை கோடு. அப்புறம் செலவழிக்கும் பந்தல் போடுவாங்க. ஆமா நான் இப்படி நிக்கிறேன். பிள்ளைக்கு அப்பா இவர் தான். ஆமா ஏன்னா அவங்க அப்பா கண் தெரியாது. பொண்ணுக்கு அண்ணன் நீதான். ஆமா இரு விழிகளும் தெரியாது. 2 பேர் பிள்ளைக்கு அண்ணன் நீ. ஆமா பேர் தண்ணி அங்க எல்லாம் கொண்டு நிக்கிறீங்க. ஆமா வாங்கப்பா. ஆமா எங்க பையன் தான் கல்யாணம். ஆமா வாங்க கல்யாணத்தை பாருங்க. கல்யாணத்தை பாருங்க. ஆமா சொல்லுவாரு. ஆமா நீ அதே மாதிரி சொல்லு. என்னுடைய சங்கைக்கு கல்யாணம். பொண்ணு பக்கத்திலே இருந்து ஐரு உடுற வேலையில ஓடி ஓடி செய்யற ஆள் யார்? ஓடி ஓடி செய்யக்கூடியவன் மச்சான்.
ஆமா போட்டி போடுவாரு. ஆமா சாமியார் அங்க இருப்பாரு. என் தம்பி கண்ணன் கல்யாணத்தை பாப்பாரு. ஆமா உங்க 2 பேருக்கும் அந்த கல்யாணத்தை பார்க்க கொடுப்பன இருக்காது. பார்க்க கொடுப்பன இருக்காது. எனக்கு ஏன் கொடுப்பன இருக்காது? உனக்கு ஏன்டா கொடுப்பன இருக்காது? நான் தான் மொய் எழுதி உட்காந்துருக்கேன். டேய் டேய் நான் தான் முன்னே சொல்லிட்டேன் மொழி இல்லைன்னு. மொழி விளக்கப்பட்டது. ஐயா நீயும் பார்க்கலாம் திருமணத்தை நீயும் நல்லா பார்க்கலாம்டா. ஆமா விதுர மகாராஜா இடத்திலே நம்மருமை தங்கை சுபத்ரா தேவியை தருவதாக தாம்பூலத்தை மாற்றி விட்டுருங்க. ஆமா சும்மா உட்காராதீங்க. முக்காடு போட்டு மூலையில் போய் உட்காருங்க. நான் கம்மும். ஏன்டா என்னடா உட்காருங்க. கல்யாண வேலை செய்யறாரு. என்ன ஓய்வாரு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னவர் அல்லவா நீங்கள்? ஆமா ஆதலால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். ஆதலால் நீங்கள் மூலையில் போய் உட்காருங்க. ஆகட்டும் திருமணம் வெகு விமர்சையாக நடக்கும். என் தலைமையில் நடக்கணும். ஆகட்டும்டா சரி அப்ப கூட அவன் தலைமையில் நடக்கும்னு சொல்றான் பாரு. ஓஹோ என்ன கல்யாணத்துல அருகாமல் இருக்குது. சரி போயிட்டு இருந்தா தம்பி நீ கவலைக்கிறா போய் வச்சா அசுவன் குதிரை குதிரை இருக்கிறது. தாம்பரம் மாற்றி விட்டேன். ஏன் இந்த கலத்தை வச்சு சொல்லி பார்க்கலாம். ஏன் இந்த கரத்தில் வைத்தேன்? அஸ்வத்தை அஸ்வத்தை செலுத்துவதற்கு கரத்தில் இருக்க வேண்டும். யாருக்கிட்ட அவன் தாம்பலாம்? சக்கரவர்த்தியார் பெரியவர்கிட்ட. பொண்ணு கோயிலாண்ட வர எங்க வரும்? குளத்தங்க 2 தான் கொஞ்சம். பலராம சக்கரவர்த்தி கொடுக்கலான்றாரு. சாமியாரு மாத்தி மாத்தி பேசுறாரு. குடும்பம் கல்ச்சியாக்குது. இவர்கிட்ட ஒரு தாம்பலம் வாங்கு. அப்புறம் நம்ம போய் தாலி வாங்கலாம். தாலி வாங்கிட்டு வரணும். வாங்குறது இல்ல. வாங்குங்க. கடலில் பார்ப்போம் அதனுடன் காட்டிய இதை கண்டு தேவர்களும் கை கொட்டி நகைத்திட காட்டிய ஐயா ஆழ்வாரே பகவான் இன்னும் போகவில்லையா விதுரமகாராஜனே? கரத்திரமாக ஒரு தாம்பலம் பெற்றுட்டு போகலாம் என்றுதான். இது என்னை அந்நித செயல் அனைத்தும் உணர்ந்தவர் அல்லவா நீங்கள்? ஆமா எனக்கும் அண்ணா பலராம சக்கரவர்த்திக்கும் இருப்பவள் ஒரே ஒரு தங்கை சுபத்ரா தேவி. அண்ணவளுக்காக பரிந்து அண்ணா வானவர் தருகிறோம் துரியோதன மகாராஜாவுக்கு என்று தாம்பலத்தை மாற்றிவிட்டார். நீங்கள் இன்னொரு தாம்பலத்தை என்னிடத்தில் கொடுத்து இதை மாத்தினா எந்த வகையில் நியாயம்? சுவாமி அப்புறம் 2 பொண்ணு அப்படி சொல்றாரு சாமியார். ஒரு பெண்ணு கொடுத்தாலும் போதும். ஏனென்றால் அண்ணன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆயால் உன் கரத்திரமாக ஒரு தாம்பலம் கொடுத்தா அடியான் விடைபெறுகிறேன். அவர் எப்பேற்பட்ட மாப்பிள்ள ஒரு படியாயில வாதல் போறதுக்கு இது சரியாகுதா சரியாகுது முள்ளாளர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு. அவர் போய் நீ தப்பு நினைக்கிறீங்க. ஐயா விதுராழ்வாரே விதுரமகாராஜனி, ஆனால் எங்க அண்ணா கொடுத்த தாமன் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உன் அண்ணன் பிள்ளைக்கா தர போய் வாங்க. அப்படியே வெட்ட மனதுக்கு சம்மதமே. நான் சொல்லுறது வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பேண்ட் எடுத்து எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போறேனா? ஐயா நீங்க போய் வாங்க. சுவாமி அடியான் விடைபெறுகிறேன். மாணவன் தாம்பலத்தை மாற்றிவிட்ட முதல்மகாராஜா விடத்திலே நம் அருமை தங்கை துரியோதன மகாராஜாவுக்கு தருவதாக. ஆனால் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை விமர்சையாக செய்ய வேண்டும் என்று அண்ணா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் கட்டளை நாம் முடிக்க வேண்டும் அல்லவா? புறப்படு போகலாம். பலராம சக்கரவர்த்தி பெரிய மனுஷன் சொல்லலாம். ஒன்னம் புள்ள துரியோதனுக்கே தரமான்னு தாம்பலம் மாத்திட்டு போனாரு. நீங்க ஒன்னம் புள்ளிக்கே தரன்னு தாம்பலம் மாத்துற வந்து போனாரு. அவருக்கு 2 அண்ணனுங்களா? பெரிய அண்ணனுக்கு 100 புள்ளியா, சின்ன அண்ணனுக்கு 5 புள்ளியா? நீ எந்த அண்ணன் புள்ளிக்கு தரன்னு? அது அவரெல்லவா கேட்டிருக்கணும். அவரு நல்ல எண்ணத்துல அந்த அண்ணன் புள்ளி தான் மாத்தி போய்கிறாரு. நீ எந்த அண்ணன் புள்ளிக்கு தரன்னு? என் தங்கை கூகுந்த மனமாரம் என் தங்கை கூகுந்த
மாதவன் பகவானே மாற்றிய தாம்பூலம் மாற்றியதாக இருக்கட்டும். சரி, அண்ணா துரியோதனுக்கு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆமா, ஆனா எனக்கு அவன் கொடுக்கணும் ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. வேற என் அத்தை என் குமாரனாக விளங்கும் ஆனா நடக்கும் தனபாலன் சிறந்தவன் தூழ அர்ஜுனனுக்கே தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு. சாமி